எம்ஜிஆரை எந்த தடையும் இன்றி ராமாவரம் இல்லத்தில் பார்க்க முடியும் என்பதால் தினமும் அவரை பார்க்க பெரும் கூட்டம் காத்திருக்கும். தங்கள் கஷ்டங்களை சொல்லி உதவி பெற்று செல்வார்கள். அப்படி ஒரு நாள் 50 வயது பெண்மணி ஒருவர் ரிக்ஷாவில் வந்து இறங்கி ஒதுக்குப்புறமாக சென்று அணிந்திருந்த நகைகளை கலட்டி இடுப்பில் பத்திரப்படுத்திவிட்டு உள்ளே சென்று வரிசையில் நின்றார். அந்த பெண்ணின் முறை வந்தது. அவர்தான் ஒரு அனாதை, தனக்கு யாரும் இல்லை, இட்லி கடை வைத்து பிழைப்பு நடத்துகிறேன், ஒரு கிரைண்டர் வாங்கி கொடுத்தால் உதவியாக இருக்கும் என்றார். உண்மையில் அவர் மகள் திருமணமாகி வடபழனியில் இருந்தார். வசதி இருந்தும் எம்ஜிஆரை பார்த்து கிடைப்பதை வாங்கி செல்லலாம் என்று வந்துள்ளார். எம்ஜிஆர் உதவியாளரிடம் அந்த பெண்ணுக்கு கிரைண்டர் வாங்க பணம் கொடுக்க சொன்னார். அந்த பெண் அதை பெற்றுக்கொண்டு அவசரமாய் வெளியேறினார். கேட்டருகே செல்லும் போது வாட்ச்மேன் கிருஷ்ணன் அந்த பெண்ணை நிறுத்தி, நீ நகைகளை கலட்டி வைத்ததை நான் பார்த்துவிட்டு ஐயாவிடம் சொல்லிவிட்டேன். இருந்தும் அவர் என்னிடம் உதவி கிடைக்கும் என்று வந்துவிட்டார். உதவி செய்வோம் என்று செய்துள்ளார். அதனால் நீ அவரை ஏமாற்றி விட்டதாக மட்டும் நினைக்காதே என்று சொல்லி அனுப்பினார்.